பக்தி நேரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜோதிட ஆலோசகர் பார்த்தி ஸ்ரீதர் பேசுகிறேன். ஸோ இவ்வளோ நாளாக நிறைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக பக்தி நேரம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் எல்லாம் நம்ம மட்டும் பார்க்கக்கூடாதுங்க, புண்ணியம் தேடணும்னா இது நிறையா ஷேர் பண்ணணும் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனும் நிறையா கொடுங்க. ஏன்னா ஆன்மீகம் இன்றைக்கி நிறைய வீடியோஸ் எல்லாம் இருந்தால் கூட ஆத்தென்டிக் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். அதனால் பக்தி நேரம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய பணம் கொடுத்து நம்ம பரிகாரம் எல்லாம் செய்கிறோம். அதில் நிறைய பேர் பலிக்கிறது இல்லை. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஜோதிடர்கள் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜோதிடம் எல்லாம் பொய்யா, இல்லை நம்ம கடவுளுக்கு போய் செய்யக்கூடியதெல்லாம் பொய்யா, இந்த பரிகாரங்கள்லாம் எப்படி எனக்கு பலிக்கும், இப்படியான பல கேள்விகள் எல்லார் மனசுலேயுமே இருக்கும். ஜோதிடம் என்றுமே பொய்ப்பதில்லை. ஜோதிடர்கள் பொய்யாகலாம். அதே போல் இறைவனுக்கு செய்கிற எந்த ஒரு விஷயமே நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுற மாதிரி தான். அது என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு கை கொடுக்கும். நம்ம பிரார்த்தனைகளை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாதகத்தில் என்கிட்ட கேட்பாங்க, பித்ரு தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மேடம், இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு தோஷங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு பரம்பரையில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நவகிரகங்கள் எல்லாமே பிரதிநிதிகள். நம்ம செய்யக்கூடிய பாப புண்ணியத்தை பகிர்ந்துரும். பாபம்னா இந்த கிரகத்தின் மூலமாக நீ வாங்கிக்கோ, புண்ணியமாக இந்த கிரகத்தின் மூலமாக உனக்கு நன்மை நடக்கும் அப்படிங்கிறத கிரகங்கள் பிரித்து தான் நம்ம பிறக்கிற நேரத்தில் அது உட்காருது. இப்போ ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கில் குழந்தைங்க பிறக்கிறது, எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி ஏற்பதில்லை. அப்போ அவங்களுடைய பாப புண்ணியத்தை நிர்ணயம் பண்ணுறது 5ஆம் இடம்னு சொல்கிறது, அதே மாதிரி 9ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பித்ரு காரியங்கள் எல்லாம் யாருமே செய்யலை, என் வீட்டில் செய்யவே இல்லை, எனக்கு பயமாக இருக்குது. இன்றைக்கி இதெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. இந்த பாபத்துலேருந்தெல்லாம் எப்படி நான் வெளியில் வர்றது, எங்கள் வீட்டில் ஆம்பளைங்க இல்லை, நான் லேடியாக தான் இருக்கேன், அப்போ நான் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லேடிஸ்க்கு ஒரு டவுட் இருக்கும். ஒவ்வொரு அமாவாசை தோறும், இப்போ நீ உங்கள் வீட்டில் மாமியாருக்கு செய்யலை, மாமனாருக்கு செய்யலை, உங்கள் ஹஸ்பண்டுக்கு அதில் அக்கறை இல்லை அண்ட் நம்பிக்கை இல்லை, இப்படி இருக்கிற குடும்பங்களில் லேடிஸ்க்கு அந்த தவிப்பு இருக்கும், என் பிள்ளைங்களுக்கு அந்த பாவம் போய் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாஸ்திரங்கள் சொல்லுவது கண்டிப்பாக ஒரு ஆண் மகன் தன் தந்தைக்கோ தாய்க்கோ ஈமச்சடங்குகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அந்த பிரேத சாபம்னு சொல்கிறது, ஒருத்தர் செத்து போயிட்டா நீங்கள் வீட்டில் போட்டிருக்கீங்க, ஒரே சண்டை சச்சரவு கூச்சல், அந்த பிரேதத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய வீட்டில் சண்டைகள் நடக்கும். அதற்கு பேர் பிரேத சாபம்னு பேர். ஸோ இது உங்கள் பிள்ளைங்களை பாதிக்குமானா கண்டிப்பாக பாதிக்கும். இதெல்லாம் தான் பித்ரு சாபம்னு நம்ம சொல்கிறது. அப்போது இந்த ஆத்மாக்கள் எல்லாமே 10 நாட்களாக அது பிரேத லோகத்தில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது பித்ருலோகத்துக்கு போகுது. ஸோ இந்த பிரேத லோகத்தில் இருக்கும் காலகட்டத்தில் நம்ம செய்ய வேண்டிய சாங்கியங்கள், நீங்கள் எந்த ஜாதி வேணாலும் இருங்க, என்ன மதமானாலும் இருங்க, ஆத்மா என்பது ஒன்று தான். நீ நம்ம இறந்துட்டோம் அப்படின்னாலே அந்த ஆத்மாவுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இன்னாரினுடைய மகனாகவோ, இன்னாரினுடைய அப்பாவாகவோ, இன்னாரினுடைய தாயாகவோ அது இருக்கு இல்லையா, அது செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்யணும். செய்யாமல் போனால் அந்த காரியம் நமக்கு தலைமுறைகளை அதை பாதிக்கத்தான் செய்யும். அப்போ அந்த லேடிஸ் என்ன செய்யலாம், ஓரளவுக்கு 50% நமக்கு அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு, அமாவாசை தோறும் பச்சரிசி, வாழைக்காய், பாசிப்பருப்பு, இது 3ம் தானமாக கொடுக்கும் பொழுது நமக்கு அந்த பாபத்தில் ஓரளவுக்கு நம்ம குறையும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது, வேதம் சொல்லுது. ஆனால் ஒரு பெண் முழுமையாக அதை செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னால், அந்த பெண் முழுமையாக செய்கிறதுல நிறைய அந்த ஆத்மா போய் சேராது. இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், ஒரு அப்பா செத்து போயிட்டாலோ இல்லை கணவர் செத்து போயிட்டாலோ அந்த மனைவி தான் போய் எல்லாமே செய்கிறாங்க. நிச்சயமாக செய்யக்கூடாது தான், ஆனால் வேறு வழி இல்லாமல் செய்கிறார்கள். அப்போ அந்த ஆத்மா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது சாந்தி அடையாது. அந்த ஆத்ம சாந்தி அப்படிங்கிறதுக்கு தான் வேதத்துலேயும் சாஸ்திரங்கள்லேயும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மகாலயபட்சம் அப்படின்னு அந்த 15 நாட்களை நம்ம முன்னோர்கள் அதற்காகத்தான் வைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு கர்ம காரியங்கள், இல்லை பித்ரு சாபங்கள், இல்லை வம்சத்தில் இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள், பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு வாரிசு வராமையே இருக்கும் ஒரு குடும்பத்துலலாம். ஸோ இது எல்லாமே இந்த கிரகங்கள் போய் உட்காரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய இந்த கர்ம காரியங்கள், கர்மா அப்படின்னா செயல், நம்ம செய்யக்கூடிய வேலைகளை, அதுவும் ஒரு ஆண்மகன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யலை அப்படிங்கும் பொழுது
அது குடும்பத்தை பாதிக்கத்தான் செய்யும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது எதுக்கு செய்யணும், நான் போய் ஓல்டேஜ் ஹோமில் சாப்பாடு போடுறேன், முதியோர் இல்லத்தில் இருந்ததுன்னா அனாதை குழந்தைங்களுக்கெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேறு. நீங்கள் அன்னதானம் செய்கிறது, சேரிட்டி செய்கிறதுங்கிறது வேறு. ஆனால் உன்னுடைய மதம், உன்னுடைய குலம், உன்னுடைய அந்த வம்சத்தில் அது என்ன வழியோ அதை நம்ம செய்ய தவறினால் கண்டிப்பாக இந்த பாவமானது 3 தலைமுறைகளோ அல்லது 5 தலைமுறைகளுக்கோ நிச்சயமாக போய் சேரும். அதனால் இந்த விழிப்புணர்வு இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய முறைப்படி என்னவோ அதை செய்யுங்க. அடுத்தவங்களை பார்த்து நீங்கள் செய்யணும்னே அவசியம் கிடையாது. என்னுடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள், ஒருவேளை உங்கள் தாத்தா மாறிட்டார், எனக்கு 3 தலைமுறைக்கு முன்னாடியே அவர் மதம் மாறிட்டார்னா அந்த மதத்துலையாவது நீங்கள் எடுத்து செய்யுங்க. எதையாவது ஒரு மதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், எதையாவது ஒரு முறையை ஃபாலோ பண்ணுங்கள். விவாதத்திற்கோ அல்லது இதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 பேர் நம்மளை இப்படி பேசுகிறாங்க பாரு அப்படின்னு சொல்கிறதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மாற்றிக்கொள்ளவே கூடாது. நம்ம வம்சத்தில் வந்த ஒரு விஷயத்தை நாம் நிச்சயமாக செய்யணும். அப்படி இல்லைன்னா வரக்கூடிய சந்ததிகளுக்கு அந்த பாதிப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் முடிந்த வரையில் கர்ம காரியங்களை நன்றாக செய்து புண்ணியத்தை நாம் தேடிக்கொள்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.